அதாவது அவர் எம்பியாக இருந்துக்கிட்டே எம்எல்ஏ நின்னார், அப்பயே தோக்குறாரு. எம்பி சிட்டிங் எம்பியாக இருந்துக்கிட்டு அவர் நின்று ஜெயிச்சு 6 சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு சட்டமன்றத்தில் நிற்கிறாரு, அங்கேயே தோக்குறாரு. அப்போ மக்கள் வன்னியர்கள் தோக்கடிக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நீ பார்லிமெண்ட்டில் உனக்கு ஓட்டு போட்டோம், அங்கே போய் நீ எங்களுக்காக எதுவும் குரல் கொடுக்கல, நீ போய் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நிற்கும் போதே ஓட்டு போடல. அதை பாருங்க, அது தருமபுரியில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போது முதலமைச்சர் வேட்பாளராக ஓட்டு கேட்குறாரு. அப்போ அள்ளியில் கொட்டியிருக்கணும் ஓட்டை வன்னியர்கள். அதனால தான் அன்றைக்கி போய் அரூரில் போய் கூட்டத்தில் உங்கள் மேல் நான் என்ன கோபம், என் மீது என்ன உங்களுக்கு வருத்தம், ஏன் எனக்கு ஓட்டே போடவில்லை, என்னை ஏன் புறக்கணித்தீர்கள், 2019 இப்போ பேசுகிறாரு. இப்போ அவர் அவங்க கட்சி அங்கே தோத்துச்சுல, அதனால் ஏன் மேலே என்ன வருத்தம் அப்படின்னு கேட்குறாரு போய். ஏன்னா அவர் தானே ஏற்கனவே எம்பியாக இருந்தார், அதனால் அதை கேட்குறாரு போய். இதெல்லாம் நீங்கள் இப்போ போய் பவரில் இல்லாத மாதிரி நீங்கள் எது கேட்டும் நடக்காது. நீங்கள் பவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, வன்னியர்கள்லாம் சேர்ந்து ஓட்டுன்ற ஒரு பெரிய சக்தியை பயன்படுத்தி உங்களை எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் ஆக்கிய பெருமை வன்னிய மக்களுக்கு உண்டு. அப்போ உங்களை எல்லா விஷயத்துலையும் உங்களை அதிகாரத்தில் கொண்டு உட்கார வைக்கும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கடைசியில் எதுவுமே கொடுக்கல. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறீங்க, 87லேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னு நீங்களே சொல்கிறீங்க. இதை நாங்கள் சொல்லும் போது எங்கள் மேலே விமர்சனம் வச்சிங்க, கொலை மிரட்டல் விடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க.